வேப்பூர் கூட்டுறதுலேருந்து இப்போ தொழுதூரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பின்னாடி மலை எங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சப்போட்டா மரம். இப்போ வந்து அடுத்த டாக்டரை நம்ம பார்க்க போகிறோம். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? செய்கிறாங்க கையே தொடாதீங்க. இது வலிக்குன்னு தான் என்ன பண்ணுறது, எல்லா ப்ராசஸும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலேயே பசங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு சிதம்பரத்துலேருந்து அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ அக்கா வீட்டிலேருந்து தான் விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து எங்கே போகிறோன்னா திருச்சி SRM ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போகிறீங்க? SRM காலேஜ். காலேஜா? ஹாஸ்பிட்டல் காலேஜ் ரெண்டுமே ஒன்று. எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம்? கை காமிங்க. பாருங்கள், கட்டெலாம் பிரிச்சுட்டு எங்கள் கையில் இருந்த கம்பியும் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க. செக்கப்புக்கு போகிறோம். போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதோட தம்பிக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் கம்பிலாம் எடுத்து கட்டலாம் பிரித்தோம். அது ரிவ்யூக்காக இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம SRM காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் திருச்சி. வாங்க போகலாம். ஆல்ரெடி போன டைம் போயிட்டு தையல் பிரிச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தனியாக போயிருந்தீங்க, நான் வரல. போயிட்டு கையில் இருந்த கம்பி எடுத்தாச்சு. இப்போ இன்றைக்கி செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. போகலாமா ரித்திகே? போகலாம். இன்றைக்கி எதில் போக போகிறோம்? பஸ்ஸா வண்டியா? பைக். இன்றைக்கி ஸ்கூட்டியில் தான் பார்க்க போகிறோம். சரி போகலாம். வீல்லாம் லாக் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பியாச்சா? வேறங்க ஒரு ஐஸ் வாட்ரு. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் வாட்டர் இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது. ஸோ எல்லோரும் கிளம்பியாச்சு. வாங்க. வண்டியில் தான் போக போகிறோம். கண்ணாடிலாம் போட்டிருக்கான் ரித்திக்கு. பெட்ரோல் போடுறதுக்காக எங்கள் வண்டி நிறுத்தி இப்போ பெட்ரோல் போட்டாச்சு. வேப்பூர் பைபாஸாம். இங்கேருந்து அடுத்து எங்கே போகிறது? ஜூஸா? இதுல இருக்க வேற மதியத்துக்கு சாப்பாடு ஜூஸ் எல்லாமே எடுத்துகிட்டே வந்துட்டோம். பொமோகிரானைட். இது வந்து வீட்லயே பாருங்க ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. கிளாஸ் எடுத்துட்டு இல்லையா? எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். அடுத்து ஸ்ட்ரைட்டாக தொழுதூர். வயரு கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஆக்சுவலி நான் இந்த கெட்டப்பில் தான் வந்துட்டுருக்கேன். வெயில் பயங்கரமாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா தொழுதூருக்கு வந்திருக்கோம். சேலம் வேப்பூர் கூட்டுறதுலேருந்து இப்போ தொழுதூரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடத்துக்கு போயிட்டு தான் அடுத்து திருச்சி பார்க்க போகிறோம். தொழுதூர்லேருந்து இப்போ நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இடம் பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது வியூ பாயிண்ட்டு. இன்னும் திருச்சி போகல, இங்கே ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. தொழுதூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். இப்போ இங்கே ஒரு பொருளை ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம். அதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி நான் ஹெல்மெட் போட்டு தொழுதூர்லேருந்து இப்போ நான் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். அக்கா விருதாச்சலத்துலேருந்து தொழுதூர் வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருந்தாங்க. தொழுதூர்லேருந்து இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அப்படியே மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம்.
இன்னும் ஹாஸ்பிட்டல் போகலை. ஹாஸ்பிட்டல் போக மணி 12 ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? என் ஹஸ்பண்ட் கூட வேலை செய்கிற அண்ணனுடைய தம்பி இன்னைக்கு ஃபாரின் போகிறாங்க. என் வீட்டுக்கார்ட்ட சிம் கார்டு கொடுக்கணும். அவருடைய சிம்மு அது தேவைப்படுது அப்படின்னாரு, எது பேங்குக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அண்ணன் இன்னைக்கு நைட்டு கிளம்புறாராம். அது வந்து வாழைகண்டபுரம்னு சொல்லிட்டு தொழுதூர் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள. பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தான் பெரம்பலூர் இருக்குது. ஸோ அது உள்ளார தான் அந்த கிராமம். ஸோ அங்கே கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வண்டியில் வந்தேன். ஆக்சுவலி பஸ்ஸில் போகிற ஐடியா தான். இந்த சிம்முக்காக தான் வண்டி எடுத்துகிட்டு வந்து, சரி இந்த ஊருலலாம் பஸ் வர்றது நமக்கு தெரியாது, ரூட்டுலாம் ரொம்ப உள் கிராமமாக இருக்குது. ஸோ வண்டியாக இருந்தால் நமக்கு பக்கமாக லொக்கேஷனை சென்ட் பண்ணிவிட்டா நம்ம வந்து கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணுச்சு. ஸோ இப்போ தான் கிட்டக்க வந்திருக்கோம். நல்லா இருக்குது வியூ பாயிண்ட் எல்லாமே. மலை இப்போ உங்களுக்கு மலைப்பகுதியை காமிக்கிற பாருங்க. அங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது மலைப்பகுதி. பெரம்பலூருக்கும் தொழுதூருக்கும் இடையில. ஆமாம், இங்கே தான் இருக்கும். இப்போ சிம்மை கொடுத்துட்டு உடனே நம்ம திருச்சி எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறோம். கீழே விழுந்துச்சு பேர் எடுத்துக்கு. அது எடுப்பா சார், வாட்டர் பாட்டில். ஸோ இங்கே பாருங்க, பெரிய ஆலமரம் சூப்பராக இருக்குது நிழலா. ஸோ எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி மரத்தை வளர்த்தோம்னா நிழலுக்கு நம்ம எதமாக இருக்கும் நல்லா. இன்னும் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது ரோடு புதுசாக போட்டிருக்காங்க போல். கிளம்பலாமா? போய் சிம்மை கொடுத்துட்டு அப்படியே போக வேண்டியதான். சரி ஓகே, கிளம்புவோம். ஒரு பேப்பரில் சிம்மு மடிச்சுக்கோ. கொடுத்துட வேண்டியதான். சிம்முக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை, திங்ஸ்லாம் எதுவும் கிடையாது. சரி ஓகே, கிளம்பலாம். இப்போ கிளம்பிட்டோம். சிம்மு கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகலாமா? ஓகே. இது மாட்டுக்கு போடுவோம் பாருங்க, அந்த பில்லு. இது வெங்காயம், இதுதான் வெங்காயம், சின்ன வெங்காயம், இதுதான் வெங்காயம். வெங்காயம் அந்த சைடு மாட்டுக்கு பில்லு, இந்த சைடு மல்லாட்டு பாருங்க, மல்லாட்டு இந்த சைடு நெல். அப்புறம் பெரிய ஆலமரம், ஒரு கோவில். பெரிய சோளம். ரைட்டா? கரெக்டு தான். சோளம். வந்தாச்சின்னு நினைக்கிறேன். ரித்திகே பாருங்க, மலைப்பகுதி சூப்பராக இருக்குது. அக்கா பாருங்க அட்ரஸ் தேடிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த கேப்பில் இங்கே பாருங்க சோளம். பின்னாடி மலை. எங்க கண்டுபிடிச்சாச்சு அட்ரஸை. இங்கே பாருங்க சப்போட்டா பழ மரம் சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, வந்ததும் வடை பாயாசம் விருந்து தான். ஸோ வந்ததும் பார்த்தீங்கன்னா சாப்பிட சொல்லிட்டாங்க, அதனால் வடை பாயாசம் சாப்பிட்டுருக்கோம். இப்போ வடை பாயாசம் சாப்பிட்டுட்டு பாருங்கள், இந்த வீட்டில் சப்போட்டா மரம். பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சப்போட்டா மரம். இதெல்லாம் நம்ம ஊர் சைடு சப்போட்டா மரம் பார்த்துருக்கவே மாட்டோம். வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது.
காலேஜ் வந்தாச்சு. தம்பிக்கு ஆர்த்தோ காமிச்சிட்டோம். இப்போ வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டோக்கன்லாம் போட்டு ஓபி சீட்டு போட்டு வெயிட் பண்ணிட்டு சீட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க போயிட்டு கூப்பிடுவாங்க. உள்ளே போயிட்டு என்ட்ரி போட்டு வந்து அப்புறம் தம்பியை கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ தம்பியுடைய வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஹேண்ட் கை கம்மி நல்லா இருக்கு. முன்னோட இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. நல்லா வந்து இதில் இப்படி அழுத்தாது அப்படி பண்ண சொன்னாங்க. இப்போ வச்சு அழுத்தினாரு. இப்படி பண்ண சொல்லியிருக்காரு. பாதி சதை இல்லாமல் இருந்துச்சு. சர்ஜரி பண்ணி இப்போ சதைலாம் உருவாயிடுச்சு பாருங்க. நல்லா இருக்கு. இப்படி பண்ணுப்பா. எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்களா? இங்கே பாரு. வலிக்குதாட்டுக்கு அவனுக்கு. ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அவன் செய்ய மாட்டேங்கிறான். செக்கப்லாம் முடிஞ்சது பாருங்கள். ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். எனக்கு எல்லாருக்குமே லெமன் ஜூஸ், அவனுக்கு ஒரு எக் பப்ஸ். ஹாஸ்பிட்டல் பாருங்க. இந்த மூணு அந்த நேரம் சாப்பிட்டுட்டேன். அந்த பேர் சாப்பிட்டேன். அடுத்து எங்கே எதுக்கு வந்திருக்கோம்? பிசியோவா? இப்படி 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 பண்ணுறது. ப்ராக்டிஸ் கொடுப்பாங்களா? கை காமி. அவங்களே வந்து ஒரு 10-20 வாட்டி பண்ணி காட்டுவாங்க. ஒரு 5-6 லைஃப் பண்ணுவாங்க. கை காமிடா. இப்போ இது வந்து இவனால் அசைக்க முடியலல்ல. இதை அசைக்க வைக்கணும். இந்த கட்டை வரல அசைக்க. வரல வர வைக்கணும். ஸோ இப்போ பிசியோ பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்? ஃபஸ்ட்டு அவனுக்கு எது பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஆர்த்தோ, 2வது பிளாஸ்டிக் சர்ஜரி, 3வது வந்து பிசியோ, 4வது இப்போ ஸ்கின்னுக்கு. இந்த கை கம்மி. இந்த கையில் இருக்கிற ஸ்கின்னு சர்ஜரி பண்ண இந்த அதாவது எல்லாமே ஒரு ரெஃபர் பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன பையனாக இருக்கானா, ஸோ என்ன இது அப்படின்றது அவங்கவுங்க ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அது பிரகாரம் நம்ம பண்ணணுமா. சரி, ஓகே. இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிருத்திகா, இப்போ வந்து அடுத்த டாக்டரை நம்ம பார்க்க போகிறோம். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? மச்சு செய்கிறாங்க கையே. தொடாதீங்க. இது வலிக்குன்னு தான் என்ன பண்ணுறது, எல்லா ப்ராசஸும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்த ஆப்ரேஷன் அப்படின்ட்டாரு. இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. மெடிக்கலுக்கு போயிட்டு கோவா எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம்? கரெக்டாக 4 மணிக்கு சாப்பிட்றோம் மதிய சாப்பாடு. என்ன பண்ணுறது? அப்புறம் ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் காமிச்சிட்டு தான் வந்தாங்கணும். வேறு வழி பாருங்கள். இது வந்து பார்க்கிங் ஏரியா. எஸ்ஆர்எம் காலேஜ் பஸ் எல்லாமே இங்கே தான் நிற்கிது. இது வந்து பாருங்கள், சாப்பாடு பாரு. இது ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா. என்ன சாப்பாடு? தக்காளி சாதம் துவையல், புதினா கொத்தமல்லி துவையல். ஸோ இங்கே தான் அப்படியே மரத்தடியில் உட்காந்து அழகாக பாருங்கள், சூப்பராக இருக்கு இடம். பார்க்கிங் ஏரியா இந்த சைடு, நம்ம ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்றோம். தக்காளி சாதம் 4 மணிக்கு சாப்பிட்றோம். கம்மி பார்ப்போம் பாருங்க. ஓகே, 4 மணிக்கு சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ மதிய சாப்பாடு இப்போ தான் சாப்பிட போகிறோம். தக்காளி சாதம் துவையல் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதானா வீட்டுக்கு? ஓகே, சாப்பிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. சாப்பிட்டாச்சு. வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். போக வேண்டியதான். இது என்ன ஒரு கேட்டு? அப்படி போப்பா, முடிஞ்சு போக வேண்டியதான். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக விருதாச்சலம். இப்போ ஜூஸ் குடிக்கிறதுக்காக வண்டியை நிறுத்தி ஜூஸ் குடிக்க போகிறோம். போட்டுட்ருக்காங்க. ஒரு ஜூஸ் வந்து 20 ரூபா. ஸோ வண்டி இங்கே நிற்கிது. ஸ்டாரில் அப்படி ஸ்டாரு எப்படிப்பா? ஸ்டார் ஒன்லி ஸ்டார். போட்டம் இருப்பா. NK இந்தா, உனக்கு ஸ்டார் வேணாமா? இப்போ எல்லாரும் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம்.
வண்டி இங்கே நிற்கிது. வேப்பூர் கூட் ரோடு வந்திருக்கோம். வந்ததும் டீ சாப்பிட்றதுக்கு இங்கே கருப்பட்டி கடை பேர் என்ன? கருப்பட்டி தான், நெல்லை கருப்பட்டி. இப்போ ஒரு எக் பப்ஸு அப்புறம் டீ ஆர்டர் கொடுத்துருக்கு. 1 மணி நேரத்தில் வந்துருப்போம்மா திருச்சியிலேருந்து. அங்கே கரெக்டாக 4:30 மணிக்கு வண்டி எடுத்தோம். இப்போ கரெக்டாக மணி 5:30 ஆகுது. அவள் வீட்டுக்கே போயிருப்பா. சாப்பிடுங்க, டீ வரட்டும். விருதாச்சலம் போயிட்டு அங்கேருந்து நான் சிதம்பரம் போகணும். எப்படி இருக்கு? செம்ம சூடாக இருக்குது. டீ வந்துடுச்சு, குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். எடுங்க ஆளுக்கு ஒரு டீ. சூடாக இருக்கும். நான் ஒரு யாரு தரேன். இப்போ யாருக்கும் இப்போ ரித்திக்கு டீ குடிக்கிற ஸ்டைலை பாருங்க. கை விடுறா. கருப்பட்டி டீ அப்படிதான்டா இருக்கும். அப்படிதான் இருக்கு. நீ குடி. அது வெள்ளமாக இருக்கும். அது வெள்ளை மாதிரி தான். குடி, ஒன்றும் இல்லை. டைம் என்ன ஆகுது? 5:48 ஆகுது. விருதாச்சலம் போக 6:15 ஆயிடும். 1/2 மணி நேரம். நான் சிதம்பரம் போக 7:30 ஆகிடும். 7:30 8 ஆகிடும். பொறுமையாக டீ குடிப்பான். நம்ம பசங்கள்லாம் இவ்வளோ சூடெல்லாம் குடிக்க மாட்டாங்க. என்ன சுட சுட குடிச்சிடும். அக்கா பாருங்க, பூவு தக்காளி வாங்கிட்டு இருக்காங்க. போலாமாடா ரித்திகே? உங்க அம்மா விட்டுட்டு போயிடுமா? சொல்ல விட்டுட்டு போயிடலாமா? பூ வாங்களா? இது எவ்வளோ? கீழே திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக வந்த டைமு ஒரு 6:30 மணி போல் ஆகிடுச்சு. இங்கேருந்து நான் சிதம்பரம் போகிறதுக்கு மணி 8 8:30 ஆகிடும். ஸோ இங்கேயே நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி திருச்சி வண்டியிலே தான் போயிருந்தோம். அந்த சிம் கார்டு கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம். இல்லைன்னா பஸ்ஸில் தான் போயிருப்போம். ஸோ இன்றைக்கி நல்லபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரித்திக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு மெடிசன் வாங்கிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விளாகில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.